வணக்கம். ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் மீண்டும் ஒரு முறை உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த கதைக்குள் உங்களை கூட்டிச் செல்வதற்கு முன்பு ஒரு எச்சரிக்கை. உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள் இருந்தாலோ, மனம் பலவீனமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலோ, அவர்களுக்கு இந்த கதையை காட்ட வேண்டாம். மனம் தைரியமாக இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே இந்த கதையை கேளுங்கள். ஒவ்வொரு முறையும் நாங்கள் இது போன்ற கிரைம் பேஸ் சீரீஸை பற்றி அலசி ஆராயும் போது, அந்த கதைகளை பற்றி படிக்கும்போது, இதை தாண்டி வேற எந்த கிரைமும் நடக்காது என்கிற ஒரு நம்பிக்கை எங்களுடைய மனதில் வரும். இதுதான் உச்சக்கட்டம் என்று நாங்கள் நம்புவோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் இது போன்ற புதிய புதிய கிரைம்களை படிக்கும்போது, இதைவிட கேவலமாக மனிதர் இருக்க முடியாதா, அல்ல மனிதருக்கு எந்த விதமான எல்லையும் கிடையாதா என்கிற அந்த நம்பிக்கையும் எங்களுடைய மனதில் வருகிறது. இந்த கதை ஹைதராபாத்தை சார்ந்த ஒரு முன்னாள் இராணுவ வீரருடைய கதை. வயது 45, பெயர் குருமூர்த்தி. ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர காலனி, மீர்பேட் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்டில் வரக்கூடிய ரங்காரெட்டி டிஸ்ட்ரிக்ட், ஹைதராபாத்திலிருந்து அந்த கதை. முன்னாள் இராணுவ வீரர், அதாவது ஒரு சில வருடங்கள் இராணுவத்தில் பணிபுரிந்ததற்கு பின்பு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கி இப்போ DRDOவில் பணிபுரிந்து வருகிறார். அதாவது ரொம்பவே ரெப்யூட்டடான ஒரு ஆர்கனைசேஷன், டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன், டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். டிஃபென்ஸை பற்றி ஒரு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் DRDO இவ்வளோ ஒரு ரெப்யூட்டடான ஏரியா என்று. அங்கே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலுமே அரசாங்கம் அந்த நபர்கள் மீது ஒரு பார்வை வைக்கும். ஏன்னா அங்கிருந்து இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிவிடக்கூடாது, நாட்டுக்கு எதிராக எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் லீக் ஆகிவிடக்கூடாது என்கிற அந்த விஷயத்திற்கு அங்கே பணிபுரியக்கூடிய அனைத்து நபர்களையுமே ரெட் அலர்ட் வைத்திருக்கும் அரசாங்கம். இப்போ இவருக்கு திருமணம் நடக்க போகிறது. வயதாயிருச்சு, இராணுவத்தில் இருந்தார். வெளியில் வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தினர்கள் இவர்களுக்கு பெண் பார்க்கிறார்கள். பட்ட வெங்கடா மாதவி என்கிற இந்த பெண்ணை இவர் பார்த்து திருமணம் கட்டி கொள்கிறார். ரொம்பவே காதலிச்சு திருமணம் கட்டி கொள்கிறார். 2 குழந்தைகளும் இவருக்கு பிறக்கிறார்கள், 2 ஆண் குழந்தைகள். வருடங்கள் கடக்கிறது. DRDOவில் வேலை பார்க்கக்கூடிய மாப்பிள்ளை மகள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் பெற்றோர்களும் இருக்கிறார்கள். மக்கர் சங்கராந்தி, அதாவது பொங்கல் திருநாள், ஒட்டுமொத்த இந்தியாவிலே நீங்க பார்த்துருக்கீங்க. இந்தியா என்ன, உலகம் முழுவதும் பல நாடுகளில் 14ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரை, ஜனவரி மாதம், இது போன்ற திருவிழாக்கள் கொண்டாடப்படுகிறது. அது குஜராத்தாக இருக்கட்டும், ஹரியானாவாக இருக்கட்டும், ராஜஸ்தானாக இருக்கட்டும், இல்லை ஆந்திராவாக இருக்கட்டும், தமிழ்நாடாக இருக்கட்டும், இன்னும் வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், அனைத்து இடத்துலையுமே இந்த பொங்கல் என்கிற திருநாள் கொண்டாடப்படுகிறது, வெவ்வேறு பேர். இதே இடத்தில் இன்னொரு விஷயம், நகரங்களில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய கிராமங்களுக்கு போவார். எப்படி பொங்கல் போது நம்ம கிராமத்திற்கு போகிறோமோ அதே போன்று ஹைதராபாத், ஆந்திரா பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் தன்னுடைய கிராமங்களுக்கு போகிறது வழக்கம். மாதவி தன்னுடைய கணவரான குருமூர்த்தியிடம், இந்த முறை நான் பொங்கல் வீட்டில் போய் கொண்டாட போகிறேன், என்னுடைய அம்மா அப்பாவோட போய் கொண்டாட போகிறேன். குருமூர்த்தி, இல்லை இதெல்லாம் போக முடியாது, எனக்கு லீவு கிடையாது, எப்படி நீ பிள்ளைகளெல்லாம் இங்கே விட்டுட்டு போகலாம்னு சொல்கிற, அதெல்லாம் முடியாது. இல்லை, பசங்க தான் என்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு போகிறாங்களே, நான் மட்டும் தானே தனியாக இருப்பேன், என்னை வீட்டுக்கு அனுப்பிவிட்டீங்கன்னா நான் அங்கே போய் கொண்டாடுவேன், நீங்கள் உங்களுடைய உத்தியோகத்தை பாருங்க. இதில் அவர்களுக்கு ஒரு வாக்குவாதம். நீ போகக்கூடாதுன்னு நான் சொன்னால் அதுக்கப்புறம் எப்படி நீ மீறி போகிற? இந்த வாக்குவாதத்தில் மாதவிக்கு கோபம் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறார். இவரும் கோபத்திலே இருக்கிறார், அதாவது குருமூர்த்தி. இந்த ஒட்டுமொத்த விஷயத்துல இன்னொரு ஆங்கிளும் இருக்கிறது. அதாவது ஒரு நாள் கூட மாதவி தன்னுடைய பெற்றோர்களுடன் ஃபோனில் பேசாமல் இருக்கவே மாட்டார். காலை, மதியம், இல்லை நைட்டு, ஏதோ ஒரு நேரம் 10 நிமிஷம் ஆச்சும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு ஃபோன் அடிச்சே தீரும். 14ஆம் தேதி மாதவி எந்த விதமான ஃபோனும் பேசலை. 15ஆம் தேதி ஃபோனில் பேசலை. 16ஆம் தேதியும் ஃபோனில் பேசலை. பெற்றோர்களும் சரி, பண்டிகை நாட்கள், பிஸியாக இருப்பா, டயர்டாக இருப்பா, அதனால ஃபோன் பண்ணல, பரவாயில்ல. 17ஆம் தேதி மறுபடியும் மாதவிக்கு ஃபோன் பண்ணும்போது ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். இப்போ மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறாங்க குருமூர்த்தி, என்னப்பா மாதவி எங்க? மாதவி அங்கே வரலையா? ஆமாம், இங்கே வரலைப்பா, என்ன ஆச்சு? இல்லை, பொங்கலுக்கு அங்கே வரணும்னு சொன்னால் நான் வேண்டான்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு சண்டை, ஒரு வாக்குவாதம், பைய தூக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வரதா சொல்லிடுச்சு, இன்னும் வரலையா? என்னப்பா சொல்கிறீங்க, எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை, ஃபோன் வேறு ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கு. சரி, நான் பார்க்குறேன், மற்ற இடங்களில் போய் பார்க்குறேன், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க.
17ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. 18ஆம் தேதி கூட மாதவியை பற்றி எந்த விதமான தகவலும் கிடையாது. இப்போ கிராமத்துல இருந்து பெற்றோர்கள் கிளம்பி ஹைதராபாத்துக்கு வந்துட்டாங்க. 18ஆம் தேதி காலையிலே. குருமூர்த்தி தனியா வீட்ல இருக்கிறாரு. குருமூர்த்திக்கும் மாதவிக்குமான 2 குழந்தைகள். அவர்கள் குருமூர்த்தியோட குழந்தையார், அதாவது மாதவியுடைய தங்கை வீட்ல பண்டிகைக்காக போயிருந்தாங்க. அவங்க திரும்பல. இப்போ என்ன நடந்துச்சுப்பான்னு கேட்கும்போது, இந்த மாரி பொங்கலுக்கு போவோமா சொன்னா, நான் வேண்டான்னு சொன்னேன். எங்க வீட்ல ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு, வாக்குவாதம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது. ஏன்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கல? இது நேரம் நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கணுமா இல்லையா? ஆமா, இப்ப நீங்க சொல்லி தான் எனக்கும் பயமா இருக்கு. வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவோம். இந்த குருமூர்த்தியே பெற்றோர்களை, அதாவது மாதவியுடைய அப்பா, அம்மாவ கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாரு. மீர்பேட் போலீஸ் ஸ்டேஷன், ஹைதராபாத். அங்க போன உடனே இந்த மாரி எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரு பிரச்சனை. பொங்கலுக்கு போற மாரி சொன்னா, நான் அனுப்பல. அதனால வீட்ட விட்டு போயிடுச்சு. இப்ப இவங்களும் இங்க வந்திருக்காங்க. என் மனைவிய காணல. ஒரு ரிப்போர்ட் எழுதுங்க. போலீஸார்களும் தொடக்கத்துல அத சீரியஸா எடுத்துக்கல. ஏதோ கணவர் மனைவிக்கு நடுவுல ஒரு சின்ன பிரச்சனை. அதனால வந்துரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் எழுதுனது 18ஆம் தேதி. மாதவி காணாமல் போனது 14ஆம் தேதி. 18, 19, 20, 21ஆம் தேதி வரை எந்த விதமான தகவலும் கிடையாது. 22ஆம் தேதி மீண்டும் ஒரு முறை மாதவியுடைய பெற்றோர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. குருமூர்த்தியும் கூட்டிட்டு. என்ன பண்றீங்க? என்னுடைய மகள காணல. சீரியஸா எடுத்துக்கிறீங்களா? இல்லையா? அதே நேரத்துல நீங்க பார்த்திருக்கலாம், ஒவ்வொரு நாளும் குருமூர்த்திய போலீஸ் ஸ்டேஷன்ல கூப்பிட்டு வச்சு விசாரித்து வருகிறது போலீஸ். ஒவ்வொரு நாளும் குருமூர்த்தியுடைய ஸ்டேட்மெண்ட் மாறி மாறி வர்றத அதையும் அவங்க கவனிக்கிறாங்க. எப்படியும் ஒரு கணவர் மனைவியை காணலைன்னு நீங்க சொல்றீங்க. ஒவ்வொரு டீட்டெயிலும் இருக்கணுமா இல்லையா? அந்த ஸ்டேட்மெண்ட் மாறாமல் இருக்கணுமா இல்லையா? எப்படி இந்த நபர் மட்டும் பிரட்டி பிரட்டி பேசுறாரு? அந்த ஆங்கிள். இப்போ போலீஸ் ஸ்டேஷன் சீரியஸா அந்த விஷயத்தை எடுத்துட்டு 21ஆம் தேதி இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு சிசிடிவி கேமராவை இப்போ பார்க்குறாங்க. அதாவது குருமூர்த்தியோட வீட்டில் அந்த சிசிடிவி கேமரா. அந்த சிசிடிவி கேமராவை அலசி பார்க்கும்போது தான் அவர்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிகிறது. அதாவது குருமூர்த்தி பேசியபடி சண்டை போட்டு மாதவி வெளியில போற காட்சி இருக்கு. ஒரு சில மணி நேரத்திற்கு அப்புறம் மாதவி திரும்பி வந்த காட்சியும் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் மாதவி வீட்டை விட்டு வெளியே போகவே இல்லை. ஆனால் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, அந்த கேமராவுடைய ஆங்கிள். ஒரு ஆங்கிள்ல மட்டும்தான் வீட்டுக்குள்ள போற வர்ற அந்த காட்சி படம் பிடிக்கும். இன்னொரு ஆங்கிள்ல நீங்க உள்ள வந்தாலோ போனாலோ அது தெரியாது. அப்போ இந்த இடத்துல அந்த டவுட் இவருக்கு போகுது. அதாவது குருமூர்த்தி மேல அவ்வளோ பெரிய சந்தேகம் போலீஸாருக்கு இல்ல. ஏதோ வேறொரு வழியில மாதவி போயிருப்பாங்கிற ஒரு விஷயம். ஆனால் போலீஸார்களுக்கு இவருடைய ஸ்டேட்மெண்ட், ஏன் பிரட்டி பிரட்டி பேசுறாரு என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் மீது ஒரு அவநம்பிக்கை. சரி, நீங்க வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு முறை விசாரிக்கணும். 22ஆம் தேதி குருமூர்த்தியை விசாரிக்கும் போது இந்த முறை கொஞ்சம் கடுமையாக விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் ஒரு சில அறையெல்லாம் விழுந்திருக்கு. குருமூர்த்தி இமீடியட்டா உடைஞ்சிட்டாரு. வாங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன், வீட்டுக்கு வாங்க. சரி, அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சுன்னெல்லாம் சொல்லல. நீங்க வீட்டுக்கு வாங்க, அங்க நான் மாதவியை காட்டுறேன். சரி, 22ஆம் தேதி ஒரு டீம் மீர்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து குருமூர்த்தி கூட்டிட்டு அவருடைய வீட்டுக்கு போகும். வெங்கடா அந்த காலனிக்கு. அங்க போன உடனே அவர் நேர பூட்டெல்லாம் திறந்து உள்ள போய் ஒரு அடுப்பாங்கரையை காட்டுறாரு, கிச்சனை காட்டுறாரு. கிச்சன்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ரெஷர் குக்கரை காட்டுறாரு. இங்கிருந்தா மாதவி வெளியில போனா. இங்கிருந்து வெளியில போனாளா? என்ன சொல்ற? இல்ல, இதுக்கு முன்னாடி இன்னொரு இடத்துல மாதவி இருந்தா. சரி, அது எங்க? கூட்டிட்டு பக்கத்துல இருந்த ஒரு பாத்ரூமை கொண்டு காட்டுறாரு. இந்த இடத்துல இருந்தா மாதவி குக்கருக்குள்ள போனா, குக்கர்ல இருந்தா மாதவி வெளியே போனா. இப்ப போலீஸார்கள் ஏதோ பித்து பிடிச்சிருச்சு, பைத்தியம் ஆயிட்டாங்க. இப்படியெல்லாம் எப்படி பாத்ரூம்ல இருந்து குக்கர்ல இருந்து வெளியில போனான்னு என்ன? அப்போதான் குருமூர்த்தி ஒட்டுமொத்த கதையை சொல்றாரு. குக்கர்ல இருந்து வெளியில போய் அங்க இருக்கக்கூடிய ஒரு லேக்கு போய் மாதவி அடக்கமாயிட்டா. அந்த லேக்க பத்தியும் அவர் பேசுறாரு. பெனிஃபிட் ஆஃப் டவுட் எல்லாமே இப்போ மாறி அதற்கு ஒரு கதையா மாறுது. இது போன்ற கதையை நீங்க பார்த்தீர்கள்னா, டெல்லியில் நடந்த ஒரு நேனா சஹானி தந்தூர் ஹத்யாகாண்டம்.
அதை பற்றி நான் ஒரு சில நாட்கள்ல அந்த கதையை உங்களுக்கு நான் கொண்டு வரேன். அவருடைய கணவரான சுஷில் சர்மா தன்னுடைய மனைவியை கொன்றதற்கு பின்பு எப்படி அந்த சடலத்தை அடக்கம் செய்தார் எதுவுமே புரியல. அங்க தந்தூரி ரொட்டி சுடக்கூடிய அந்த அவன்லேயே அந்த பாடியை போட்டு எரிச்சிட்டார். அது ஒரு ரொம்ப சிவியரான கேஸ். இப்போ குருமூர்த்தி என்ன நடந்துச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். நான் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு உண்மை இருக்கு. அந்த மாதிரி என்னுடைய மனைவி பொங்கலுக்கு போறதாக சொன்னார். நான் அதை வேண்டான்னு சொன்னேன். எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம். வீட்டை விட்டு வெளியில போனா திரும்பி வரும்போது மறுபடியும் ஒரு வாக்குவாதம் நடந்துச்சு. இந்த முறை எனக்கு அதிகமாக கோவம் வந்து நான் கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது எனக்கே தெரியாமல் மாதவி செத்து போயிட்டான். பயந்துட்டேன். என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன். நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் நான் போனதில்லை. நான் சிறைக்கு போக ஆசைப்படலை. குழந்தைகளை யார் பார்த்துப்பா? சொசைட்டி என்ன சொல்லும்? கொலைகாரன்னு என்னை பட்டம் கொட்டி விடுவார்கள். அது எல்லாமே நான் நினைச்சதுக்கப்புறம் இந்த சவத்தை எப்படியாவது நான் சரி கட்ட வேண்டும் என்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். ஒரு 2-3 மணி நேரத்திற்கு அப்புறம் சரி, இந்த டெட் பாடியை அடையாளம் காண முடியாத நிலைக்கு கொண்டு போனோம்னா டெட் பாடியை யாராலையுமே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, நானும் தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்தேன். டெட் பாடி இழுத்து பாத்ரூம்ல கொண்டுட்டு போய் போட்டேன். பாத்ரூம்ல போட்டதுக்கு அப்புறம் சின்ன சின்ன பீசஸ்களை வெட்ட ஆரம்பிச்சேன். வெட்டும்போது தான் எனக்கு இன்னொரு பிரச்சனை வந்தது. இப்போ வெட்டி போட்டா கூட அந்த நாத்தம் துர்நாற்றம் வர ஆரம்பிச்சிருந்தேன். அதை எப்படி சரி பார்த்தது? அப்போ யோசிச்சுட்டு இருக்கும் போதே இதை வேக வச்சுட்டா, கரியா வேக வச்சுட்டா அந்த துர்நாற்றம் போயிடும். அப்போ கிச்சனுக்குள்ள போய் ஒரு பெரிய ப்ரெஷர் குக்கர் என்னோட வீட்டில், அந்த ப்ரெஷர் குக்கர்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த சவத்தை வெட்டி வெட்டி அதில் போட்டு வேக வைக்க ஆரம்பிச்சேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒன்று அந்த கறி மனித கறியா இல்லை ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியானே தெரியலை. 2வது துர்நாற்றமும் போயிடுச்சு. 16ஆம் தேதி 17ஆம் தேதி 18ஆம் தேதி 72 மணி நேரம் வரை 3 நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சவத்தை வெட்டி அதை ப்ரெஷர் குக்கர்ல வச்சு அதை ஒரு சின்ன சின்ன பையில போட்டு அருகே இருக்கக்கூடிய ஒரு நதியோடைய பேர் ஜில்லே லுக்கட் லேக், இதுல கொண்டு போய் அதுவும் நடு நதியில கொண்டு போய் போட ஆரம்பிச்சேன். இப்போ இன்னொரு பிரச்சனை எனக்கு வந்துச்சு. என்ன பிரச்சனைனா, கறியை நான் வேக வச்சுட்டேன். அந்த எலும்பை எப்படி பண்றது? அதை சரி பார்க்கறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பெரிய கல் இருந்துச்சு. அந்த கல்லில் போட்டு நக்க ஆரம்பிச்சேன். நச்சா எவ்வளோ நேரம் நக்க முடியும்? அதனால கிரைண்டர்ல சின்ன சின்ன பீசஸ்களாக போட்டு அதை கிரைண்ட் பண்ணிட்டேன், பவுடர் ஆக்கிட்டேன். அதையும் கொண்டு போய் நதியில கொண்டு போய் போட்டேன். இப்போ ஒண்ணுமே புரியலை. எல்லாத்தையுமே சவத்தெல்லாம் டிஸ்ட்ராய் செஞ்சதுக்கு அப்புறம் வீட்டை முழுமையா கழுவி அதை தொடச்சி எங்கெங்க என்னென்ன நான் பண்ணணும் எல்லாத்தையும் தொடச்சி கிளீனா வீட்டில் உட்காந்துருந்தேன். அந்த 3 நாள் யார்கிட்டயுமே நான் பேசலை, எதுவுமே பண்ணலை. பசங்க என்னுடைய குழந்தையா வீட்டில் இருந்தாங்க, அதுவும் எனக்கு பிரச்சனை இல்லை. மாமா மாமியார் பெருசா ஃபோன் பண்ணல. இங்கே வரும்போது அதுக்கப்புறம் என்னுடைய நாடகத்தை நான் ஆரம்பிச்சேன். இப்போ போலீஸார்கள் அந்த ஜில்லே லேக் அந்த நதியில வலை வீசி தேடுறாங்க. 24 மணி நேரமா இந்த சர்ச் ஆபரேஷன் நடக்கிறது. நேற்றிலிருந்து இந்த சர்ச் நடக்கிறது. ஒரு பீஸ் கூட அங்க கிடைக்கல. போலீஸார்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், இந்த நதியில மீன்கள் நிறைய இருக்கு, அதுவும் நீங்க வேக வச்சு சின்ன சின்ன பீசஸ் அங்க தூக்கி போட்டதுனால மீன்கள் அதை சாப்பிட்ருக்கோம். எலும்பு கூட கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது அரைச்சி பவுடராக்கி தண்ணியில கலந்துட்டாங்க. ஸோ எதுவுமே கிடைக்காது. இப்போ ஒரு ஃபாரன்சிக் டீம் குருமூர்த்தியோடைய வீட்டுக்கு போய் அங்க அலசி ஆராயும் போது ரொம்ப ரொம்ப நுணுக்கள், ஸ்கின், அதாவது தோல், எலும்பு, சதை, ரத்தம், இதற்கான பீசஸ் அங்கே ஃபாரன்சிக் லேப் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே எடுத்திருக்காங்க. அதை ஃபர்தர் லெபார்டரிக்கு அனுப்பி அதற்கான இன்வெஸ்டிகேஷன் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ போலீஸுக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச், குருமூர்த்தி ஒப்புதல் வாக்குமூதல் கொடுத்தால் கூட நீதிமன்றம் அதற்கான ரெக்கார்ட் தேவைப்படும், அங்கே இருக்கக்கூடிய ப்ரூஃப்களை கேட்கும். அப்படி ஒரு துளி அந்த சதையோ கறியோ தோலோ எதுவுமே கிடைக்கவில்லை என்றால், அதாவது அந்த பாடியோட டெட் பாடியோடைய ஒரு துண் கூட
கிடைக்கவில்லை என்றால் இவர் கூறக்கூடிய இதே கதையிலிருந்து இவர் மாறுவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கு. கொலை நடந்திருக்கு, பட் கொலையை எப்படி டிஸ்ட்ராய் செய்தார் என்கிற அந்த விஷயம் இவர்களால் ப்ரூவ் செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக மாறி. போலீஸ் அந்த கிரைண்டர், ப்ரெஷர் குக்கர் இது எல்லாமே கைப்பற்றி இருக்கிறார்கள். இப்போ குருமூர்த்தி போலீஸ் கைதில் இருக்கிறார். இந்த கொடூர கதை எந்த அளவில் கொடூரமாக இருக்கும் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, நாங்கள் எழுதி கொண்டிருக்கும் போது இந்த கதையை நான் எழுதி கொண்டிருக்கும்போது என்னால் ஒரு 2-3 முறை நான் நின்றேன். நேற்று மாலையிலிருந்து இந்த செய்தி வெளிவந்தது. அதிலிருந்தே இதற்கான ஒரு ஆழமான ரிசர்ச்சை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். மனிதர் எந்த அளவில் இது போன்று யோசிப்பார், இதைவிட கேவலமாக ஒரு கிரைம் நடக்குமா என்று எனக்கும் புரியவில்லை. இதை தாண்டி வேறு எந்த விதமான கிரைமும் நடக்கக்கூடாது என்ற இந்த நம்பிக்கையுடன் உங்களுடன் விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் அதை பகிருங்கள். இது போன்ற கிரைம் எங்கேயுமே நடக்கக்கூடாது என்று வேண்டிக் கொண்டு, எங்களுடைய சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடியில் உங்களுடைய ஆதரவையும் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.